கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து கிரவுண்ட் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுகவுடைய இருப்பு கேள்விக்குள்ளாக மாறி இருக்கு. தாவேக்காவுடைய வெற்றியை அடுத்தடுத்து ராஜினாமாக்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுவரை 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த சூழல்ல வாரிசு அரசியலும் அதிமுகவோட தலை தூக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. இப்பொழுது விளக்கம் கொடுத்திருக்காரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு அடிப்படை உறுப்பினர் தான் என்னுடைய மகன் மிதுன் அவர்கள். அதை தாண்டி முக்கியமான பொறுப்புகளுக்கு வருவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வு? உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். லவ்லேயும் பாலிட்டிக்ஸ்லேயும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். எஸ்பெஷலி இன் பாலிட்டிக்ஸ் அண்ட் இன் லவ்னு. வென் யூ சே எஸ் இட்ஸ் நோ, when you say no it's yes. பிரபுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேச்சு எப்போ வருது? இந்த தோல்விக்கு பிறகு வருது. ஆமாம். கடந்த வாரம் காஞ்சிபுரம் கிழக்கு அதிமுக செயற்வேளர் கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர் தலைமையில் பேசினவங்க அத்தனை பேருமே பன்னீர்செல்வமே அதை பேசுகிறாரு. அவர் தான் அதை எடுத்து இனிஷியேட் பண்ணுறாரு. மிதுன் அரசியலுக்கு வரணும், வாரிசுகள் இருந்தால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும். திமுகவில் வாரிசு அரசியல் இருந்ததால் தான் கட்சியை காப்பாற்ற முடியுது. நம்ம கட்சி இன்றைக்கி கரையுதுன்னா நம்ம வாரிசுகளை அரசியலுக்கு கொண்டு வரதை தவறிட்டோன்னு ஒரு புது விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க எல்லாரும் ஒரே டோனில் பேசுகிறாங்க, இதே டோனில் எல்லாரும் பேசுகிறாங்க. அப்புறம் வாரிசாக இருக்க காரணத்தாலேயே ஒருத்தருக்கு அரசியலுக்கு, ஒரு தலைவரோட மகன் அப்படின்றதாலேயே அவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கான தகுதியை நம்ம மறுக்கக்கூடாதுன்னு இன்னொரு புதிய தத்துவத்தையும் கொண்டு வராங்க. எல்லாரையும் பேச அலோவ் பண்ணுறாங்க. மேடையில் எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி எல்லோரும் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை, என் மகன் அரசியல் வரமாட்டார் அப்படி இப்படின்றார். இது யூஸ்வலான அந்த கொரியோகிராஃப். அவருக்கு பிறகு பேசின கேபி முனுசாமி அவர் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? யார்? மிதுன். ஓகே. தலைவரோட மகன்ற காரணத்தால் அவர் அரசியலுக்கு வரக்கூடிய தகுதி அவருக்கு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதாவது வழக்கமாக ஒரு காரியம் நடக்குதுன்னா இந்த அரசியல் கட்சிகளில், எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அண்ட் தென் பிஜேபி, ஏன்னா ஐடியாலஜி படி இயங்குகிற கட்சிகள் பெரும்பாலும், இந்த 2 பேரும் தவிர மற்ற எல்லா கட்சியிலுமே இப்படி எதுனா ஒரு சம்பவம் இயற்கைக்கு மாறா அல்லது நடைமுறைக்கு மாறா நடக்குதுன்னா அது எப்படி மேலேருந்து திணிக்கப்படும்னா இப்படி தான் திணிக்கப்படும். ஒரு கூட்டம் நடக்கும், செயற்குழு, பொதுக்குழு, ஏதோ ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் பெரும்பாலானவங்க அந்த கருத்தை வலியுறுத்துவாங்க. இந்த தலைவர் அதில் தனக்கு ஆர்வமே இல்லாத மாதிரி காமிச்சுப்பார். அவருக்கு பிறகு மற்ற தலைவர்கள்லாம் இல்லை ஏன் இதை நீங்கள் செய்யக்கூடாது, இப்படி தான் திமுக நடக்கும், இப்படி தான் அதிமுக நடக்கும். அதான் இப்போ நடந்திருக்கு. பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளாது. அவ்வளோ சுலபமாக அந்த ஸ்ட்ரக்சர் அதை ஏற்றுக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவோட பலமே வாரிசு அரசியல் இல்லாமல் இருந்தது. ஜெயலலிதா சொல்லுவாங்க, அமெரிக்கா மாதிரி அதிமுக இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்கே யார் வேணால் நீங்கள் மந்திரி ஆகலாம், எம்பி ஆகலாம், அடுத்த நாள் வீட்டுக்கும் போகலாம். திமுக மாதிரி ஒரு மாவட்ட தலைவர், ஒரு மாவட்ட செயலாளர், அப்புறம் கலைஞர் குடும்பம், அவங்க மட்டும்தான் எம்எல்ஏ எம்பின்றது அங்கே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ பேர் புதுசாக தெருக்களில் சாலையோர வியாபாரிகளாக பூ விற்றுட்டு, பழம் விற்றுட்டு, சிற்றுண்டி விற்று கொண்டிருந்தவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படி தானே சிஎம் ஆகிட்டார் சார். அதுதான் அந்த கட்சி மக்களை அதிமுகவை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணங்களில் ஒன்று அங்கே வாரிசு அரசியல் இல்லைன்றது. அதான் பியூட்டி ஆஃப் ஏடிஎம்கே, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏடிஎம்கே. அதுக்கே இன்னைக்கு எதிராக போகிறாங்கன்னா அந்த முயற்சி நடப்பது உண்மைங்க. நான் அறிந்த வரையில் அந்த முயற்சி நடப்பது உண்மை. அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, டெஸ்டிங் தி வாட்டர்னுவாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு எடப்பாடி இன்னைக்கு ஏன் 10 நாள் பொறுத்து ரியாக்ட் பண்ணுறாரு? இந்த குற்றச்சாட்டு 10 நாள் ஆகுது. சிவி சண்முகம் இந்த குற்றச்சாட்டை இதுக்கு 1 வீக் முன்னால் வச்சார். இப்போ எதுக்கு திடீர்னு மறுக்கிறார்? அப்பயே மறுக்க வேண்டியதுன்னு. நெருப்பில்லாமல் புகையாது. ஆகவே அவங்க ஏதோ ஆழம் பார்க்குறாங்க, அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த முயற்சி எடுக்கப்படுவதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. பட் அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் நமக்கு தெரியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். 2வது அவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. பட் நெருப்பில்லாமல் புகையில அப்படி ஒரு அப்படி ஒரு முயற்சி இருப்பது உண்மை என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மறுப்பதாலேயே அது இல்லை என்று ஆகிவிடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, கமா போட்டிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை தவிர்த்து, ஒரு சில பார்ட்டிகளை தவிர்த்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பார்ட்டிகளில் வாரிசு அரசியல் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. கேட்டால் அப்படி இருந்தால் தான் பார்ட்டியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நியாய வாதத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த வாதம், அந்த விஷயங்கள்லாம் அதிமுக பொருந்தாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் சார். அதாவது தவிர்க்க முடியாதது என்பது தவறான பார்வை.
இது எங்கே வருதுன்னா, இது ஏன் வருது? இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங்னு ஆங்கிலத்தில். ஒன்றுமே இல்லாததுலேருந்து இது வரல. இது எதுலேருந்து வருது? இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னா கொள்கை இல்லாததுலேருந்து வருது. உனக்கு நல்லதோ கெட்டதோ, உனக்கு அது நாசகார கொள்கையோ ஆரோக்கியமான கொள்கையோ, தட் இஸ் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் இருந்ததுன்னா, வாரிசு அரசியலுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. நீங்கள் கேட்கலாம், இப்போ திமுக இருக்குது. ஆனால் அது என்ன ஆகுது? அதிகாரத்தை அடைஞ்ச பிறகு 50 தலைவரில் கலைஞர் கிடையாது. அண்ணா இருக்க வரைக்கும் குடும்ப அரசியல் இங்கே கிடையாது. கலைஞர் வந்த பிறகு தான் குடும்ப அரசியல் தலை தூக்குது. கலைஞர் குடும்பத்தை தாண்டி ஒட்டுமொத்த கட்சியை குடும்ப அரசியலால் நிரம்பி வழியுது. இன்றைக்கி திமுகவோட தோல்விக்கும் 2.25 வருடங்களே ஆன ஒரு கட்சி, அந்த கட்சி திமுகவை புரட்டி போட்டிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். இந்த வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலால் தான் இந்தியா நிரம்பி வழியுது, இந்திய அரசியல் களம்னா. அதுக்கு காரணம் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. எவன் வேணா எவன் கூட வேணால் சேர்ந்துக்கலாம். அதிகாரம் மட்டும்தான் ஒரே எண்ணம். எக்ஸப்ட் லெஃப்ட் அண்ட் பிஜேபிக்கு அவங்களுக்கு ஹிந்துத்துவான ஒரு ஐடியா இருக்குது, நல்லதோ கெட்டதோ ஒரு ஐடியாலஜி இருக்குது. லெஃப்ட்டுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? இருப்பதாக சொல்லப்படுவது எல்லாமே வந்து ஒரு மேம்போக்கா பூச்சி வேலை தானே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஆகவே இந்த வாரிசு அரசியல் என்ற கான்செப்ட் எங்கேருந்து, ஆஸ் அ கான்செப்ட் எங்கேருந்து வருதுன்னா, பாலிசி இல்லை, கொள்கைகள் இல்லை, கோட்பாடுகள் இல்லை. அதிகாரத்தை கைப்பற்றணும், கொள்ளடிக்கணும், கொள்ளடிச்ச காசு குடும்பத்தை விட்டு வெளில போயிடக்கூடாது. அங்கே தானங்க வருது. இழப்பதற்கு எல்லாம் இருக்குல்ல. ஒரு கம்பெனி மாதிரி இருக்குது. கம்பெனி மாதிரி, கம்பெனியே தான். 1000 கோடி சொத்து, பணம் கொட்டுது, கொட்டுன்னு கொட்டுது பணம். அதிகார பெருவாழ்வுன்னுவாங்க, கண்ணதாசனோட வார்த்தை. அதிகார பெருவாழ்வு, அதிகாரம் வந்து கொடுப்பதால் வரக்கூடிய பெருவாழ்வு, அதிகார பெருவாழ்வு. அதில் வரக்கூடிய பணம் கோடான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி. அதை மற்றவனை நம்ப முடியாது. கம்பெனியில் வந்து முதலாளி யாரை நம்புவார்? பொதுவாக பிள்ளையே தான் நம்புவார், பையனை நம்புவார், பொண்ணை நம்புவார், பொண்டாட்டியை நம்புவார். அதான். அப்போ உங்களுக்கு அரசியலுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க? அதிகாரத்துக்கு வரீங்க. அதிகாரம் எதுக்கு? கொள்ளையடிக்கிறதுக்கு. கொள்ளையடிச்ச பணத்தை எப்படி காப்பாற்று? ஏங்க, திரிணாமுல் காங்கிரஸில் என்னங்க நடக்குது இப்போ? யோசிச்சு பாருங்க. காங்கிரஸை குறை சொல்லிவிட்டு அந்த அம்மா வெளில போகிறாங்க. ஃபயர் பிராண்ட் லீடர் 98 வெளில போய்ட்டு பிஜேபியோட 3 வருஷம் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் பிஜேபி விட்டு வெளில வராங்க. அப்புறம் மறுபடியும் பிஜேபியோட சேர்றாங்க. அப்புறம் 2004 மன்மோகன் சிங்கை மட்டும்தான் பிஜேபி விட்டு வெளில வராங்க. 3 டேர்ம் ஜெயிக்கிறாங்க. முதல் 2 டேர்மில் இல்லாத பிரச்சனை 3வது டேர்மில் வருது. என்ன? அக்கா அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி அராஜகம் தலைவிரிச்சு ஆடுது. இன்னைக்கு 20 எம்பிஸ் வெளியில் போகிறாங்கன்னா சும்மா வாங்க போவான். அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்காது. ஏன் இந்த அம்மா வந்து மம்தா பானர்ஜி மருமகனை நம்புகிறாங்க? அவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை, அவருக்கு மகளோ இல்லை. ரத்த சொந்தத்தை தானே நம்புகிறாங்க. ரத்த சொந்தத்தை நீ ஏன் நம்புறேன்னா, உனக்கு இழக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது இல்லையா? இருக்கு. அப்போ இருக்கு. அப்போ இதெல்லாம் நடக்கும். ஓகே. சித்தாந்தம் இல்லாத அரசியலில் வாரிசு அரசியல் தவிர்க்க முடியாது. அதிமுகவிலையும் ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். எனக்கு என்னமோ அவங்க அங்கே தான் போய் முடிவாங்கன்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு விதத்தில் வருத்தமாக இருக்குது. ஒரு பெரிய கட்சி கரையிறதுன்றது வந்து அதுக்கு அவங்க தான் காரணம். முழுக்க அந்த கட்சி வலுவுடன் இருப்பது அது ஒரு கவுண்டர் ஃபோர்ஸாக இருந்தது டிஎம்கேக்கு. இன்றைக்கி அது செதஞ்சு சின்ன பின்னமாயின்னு இருக்குது. 107 சீட்டு விஜய் ஜெயிச்சதுக்கு மெயின் ஓட் பேங்க் ஏடிஎம்கேலேருந்து ஷிஃப்ட் ஆகிடுங்க. நாட் ஃப்ரம் டிஎம்கே, ஃப்ரம் ஏடிஎம்கே. டிஎம்கேலேருந்து போயிருக்கு, பட் அதிகமாக போனது ஏடிஎம்கே தான். இப்போ மறுபடியும் அவங்க ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற எண்ணம் எல்லோருக்குமே வந்து விட்டதால், குறிப்பாக கட்சிக்குள்ளே வந்ததால், சரி அவன் ஏடிஎம்கே ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர் எம்எல்ஏ எம்பிஸாக இருந்தவங்க இருக்க ஆசைப்படுறாங்க. தேர் வெரி ஸ்மார்ட். எந்த பக்கம் காற்று அடிக்குதுன்னு அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்து லோக்கல் பாடி வருது. 8 மாதம் 10 மாதத்தில், ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துடும். அப்போ மேயர் ஆகலாம், டெப்டி மேயர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், பஞ்சாயத்து யூனியன் தலைவர் ஆகலாம், ஊராட்சி தலைவர் ஆகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். இது அதிமுகலேருந்து முடியாது. இப்போ இவ்வளோ ஃபுட்பாலில் இல்லை போகுது டிவிக்கு இல்லையா? கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் சி மகேந்திரன் போய் சேர்ந்துருக்காருன்றாங்க. ஓகே. இந்த கொடுமையெல்லாம் நம்ம காலகட்டத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா? எதை கண்டு மயங்கினார் சி மகேந்திரன் என்று தெரியவில்லை. அப்போ தமிழக அரசியல் வந்து மிக மிக ஒரு வித்தியாசமான போக்கில், எந்த விதமான கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத ஒரு பாதையில் போகிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் வாரிசு அரசியல் என்பது அதிமுகவிலும் வருவது தவிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற லாஜிக்கை போனீங்களா, அவங்க கட்சி கூட்டம் தான் இது. அஃப்கோர்ஸ்
இட்ஸ் அன் இன்சைடு மீட்டிங். பட் வெளியில் கசிஞ்சு வர தகவலை பார்க்கும்போது ஒன்றும் தாராளமாக நம்ம பேசலாம், ஒன்றும் ராணுவ ரகசியம் கிடையாது இது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அதிமுக தோல்விக்கான காரணங்களில் ஒன்று வாரிசு அரசியல் இல்லாதது. இதுதான் அதிமுகவோட பலம். ஜெயலலிதா ஏன் திரும்ப திரும்ப ஜெயிச்சாங்க? திமுகவை ஓட விரட்டினாங்கல்ல. எப்படி எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஏன் பண்ண முடியல? குடும்ப அரசியல் இங்கே இல்லை. யாருக்கு வேணா அங்கே வாய்ப்பு உண்டு. இங்கே யாருக்கு வாய்ப்பு? குடும்பத்தில் இருந்தால் தான் அவனுக்கு வாய்ப்பு. எல்லா மாவட்ட தலைவரும் குறுநில மன்னர்கள். இன்னைக்கு அதையே நம்ம மாற்றணுன்ற லெவலுக்கு போகுது கட்சி. அப்போ சுருங்கிக்கிட்டே வருது இல்லை? மீதம் இருக்க கட்சியாக ஒரு 12% 14-15% ஓட் பேங்க் கூட அந்த கட்சி பொசிஷன் ஆகும் நான் நினைக்கிறேன். அங்கே குடும்ப அரசியல் தலைவர் சாடுவாங்க. ஓகே, குடும்ப அரசியல் இல்லாத ஒரு மாநில கட்சினா அது அதிமுக தான். திமுக முழுக்க முழுக்க குடும்ப அரசியல், பாமக குடும்ப அரசியல், மதிமுக குடும்ப அரசியல், தேமுதிக குடும்ப அரசியல் இல்லாத ஒரே கட்சி அதிமுக. இன்னைக்கு அதையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இப்போ அதிமுகவுடைய ஓட்டுகள்லாம் தாவேக்க பக்கம் போயிட்டு இருக்கு, எம்எல்ஏக்கள் உட்பட எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பவர் அப்படின்றது, நாங்கள் குடும்ப அரசியல் பண்ணலை, எளிய மக்களும் இங்கே அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்ற ஒரு வாதம் வந்து இருந்தது. அந்த வாதம் மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அந்த வாதத்துக்கும் அவங்க வேட்டு வைக்கிறாங்க. இப்போ குடும்ப அரசியலும் வருது அப்படின்னா என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அதிமுக கிட்ட? ஒரு பாலிடிக்ஸ் கிடையாது, ஜீரோ பாலிடிக்ஸ். தாவேக்காக தான் என்ன பாலிடிக்ஸ்? இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ரூலிங் பார்ட்டி, அதனால் அவங்கள பற்றி தான் அதிகமாக பேசணும். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, தட் எ ரூலிங் பார்ட்டி, எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ். பல இஷ்யூஸில் உங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. விஜய் அவர்களுக்கு, விஜய்க்கும் கிடையாது, கட்சிக்கும் கிடையாது. ஏங்க எம்பி சீட்டு உங்களுக்கு காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனே ஒரு ராஜ்யசபா பை எலெக்ஷன் வருது, 28 தான் வரணும், அது இப்போ வருது. ஏன்னா சிவி சண்முகம் ரிசைன் பண்ணுறாரு. அதை கிராப் பண்ணிப்பாங்க. புதுசாக இருக்க கட்சினா ஈஸியாக உங்களால் ஜெயிக்க வைக்க முடியும். நீங்கள் அதை தாரவாக்குறீங்க, காங்கிரஸுக்கு கொடுக்குறீங்க. காங்கிரஸோட ப்ரெஷருக்கு விஜய் சக்கம்பாயிட்டு. அதெல்லாம் ஒரு ப்ரெஷரும் சக்கம்பாகல. அவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கேட்டது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு, இது நேச்சர்ஸ் கிஃப்ட்டு. எஸ்கப் ஆகிடலாம். நான் நினச்சி பார்க்கறது உண்டு, காங்கிரஸ் கேட்கலாம் வேறு யாருக்காவது கூட கொடுத்துருப்பாங்க. அவங்க வைகோ கூட எம்பி ஆகி அனுப்புவாங்க 2 வருஷம் டேர்முக்கு. ஏன்னா நான் போனேன்னா தான் எனக்கு சிக்கலைங்க. நம்ம பேசணும் அது. அப்போ தாவேக்காக்கு என்ன பாலிடிக்ஸ் இருக்குது? அப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி மாறிடுச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ தேமுதிகாக்கு என்ன பாலிடிக்ஸ்? ஏதாவது இஷ்யூஸில் அவங்களுக்கு ஏதாவது ஸ்டாண்ட் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. பாமகக்கு மட்டும் என்ன ஸ்டாண்டு? ஓரளவுக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. எக்ஸப்ட் டிஎம்கே. இந்த பார்ட்டிஸ்க்கெல்லாம் என்ன பெருசாக ஸ்டாண்ட் இருக்குது? நீங்கள் ஏடிஎம்கே கிடையாது, தாவேக்கா கிடையாது, தேமுதிக கிடையாது, பாமக ஓரளவு இருக்குது. ஐ அக்ரி டு சர்டன் எக்ஸ்டென்ட். பாமக இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். இந்த 3 கட்சி கதை என்ன? அப்போ ஒரு புது டைனமிக்ஸ் வந்து பாலிடிக்ஸில், தமிழ்நாடு பாலிடிக்ஸில் உருவாகிட்டுருக்கு. அப்போ குடும்ப அரசியல் வந்து தவிர்க்க முடியாது. ஓகே, இப்போ இனிமேல் ஓப்பனாக சொன்னால் இருக்கிற ஃபார்ச்சூன்ஸை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஏடிஎம்கே பாலிடிக்ஸ். இனிமேல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் ரியாலிட்டி. அப்போ ஃபார்ச்சூன்ஸை காப்பாற்ற தான் பாலிடிக்ஸ்னால் குடும்ப அரசியல் தான் ஒரே சேஃப் கார்டு. தட்ஸ் த காட் ரைல். அதையாவது ஒழுங்காக செய்யணுவாங்க. கட்சியில் அங்கே வந்து நிற்கும். நீ ஒன்றும் அதிகாரத்தை நோக்கி பெருசாக போகிறது கிடையாது. கட்சிவாதி காப்பாற்றணும், கட்சி சார்ந்த விஷயங்களை காப்பாற்றணும், உங்களை காப்பாற்றணும்னா குடும்ப அரசியல் தான். கோ ஃபார் இட். அது ஒன்றும் யாரும் பண்ணாதில்லை. எல்லாரும் பண்ணுறதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க, இப்போ ஆரம்பிங்க. ஓகே, ஆல்ரெடியே வந்து அதிமுக சவுத்தில் வீக் ஆகிட்டாங்க அப்படின்றது தெரியுது. மேற்கு, அதை கொங்கு மண்டலத்துலேயும் வடக்குலேயும் தான் அவங்களுடைய அந்த பலமானது இருக்குது. எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதை வச்சு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இப்போது வடக்கில் வந்து அன்புமணி அவர்கள் இல்லை அப்படின்னா, பாமக இல்லை அப்படின்னா அதிமுக இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஓப்பனாகவே சிவி சண்முகம் சொல்கிறாரு, பாமக போட்ட பிச்சை தான் 31 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு அப்படின்றார். இப்போ மேற்கு கொங்குல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் புது இயக்கம் வந்து தொடங்க போகிறாரு. ஸோ அங்கே அவர் தொடங்கினாருன்னா அங்கே அதிமுகவுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை போன்ற புது ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் உருவாகிறது எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை மாதிரி அவங்க உருவாகிறது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்குமே பேட் நியூஸ். எஸ்பெஷலி ஏடிஎம்கேக்கு பேட் நியூஸ் தான், அதில் சந்தேகமே இல்லை. டிஎம்கேக்கு இது பேட் நியூஸ். ஏன்னா திசை அறியாமல் இன்றைக்கி டிஎம்கேவும் வந்து போய்கிட்டுருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து 38 நாளுக்குள்ளே இப்படிலாம் பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது மக்கள் மத்தியில் ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் உண்டாகும். எனவே அது லாங் டேர்ம். அது அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாரு, லோக்கல் பாடி எலெக்ஷனை ஒட்டி அவர் ஆரம்பிப்பாருன்றாங்க. கண்டிப்பாக அது இவங்க எல்லாருக்குமே சேலஞ்ச் தான். விஜய் பிடிக்காதவங்க,
அண்ணாமலை கிட்ட போவாங்க, மறுபடியும் திமுக கிட்டே பிஜேபி ஏடிஎம்கே கிட்டே போக மாட்டாங்க. திமுகவை ஏடிஎம்கே பிடிக்காமல் விஜய் கிட்ட போனவங்க இப்போ திரும்ப வரலாம். இப்போ புதுசாக டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிறவங்க அண்ணாமலை கிட்ட போகலாம். ஒரு புது பிளேயர் சரியான நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அது மேற்கு மண்டலம் மட்டும் இல்லை, எல்லா மண்டலத்திலுமே அண்ணாமலையோட வருகை அவர் கால்குலேட்டடாக காயை நகர்த்தினார்னா, புத்திசாலித்தனமாக நகர்த்தினார்னா அவரால் வந்து இங்கே வந்து இன்னொரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும். இதோட அர்த்தம் வந்து அடுத்த 3-4 தேர்தல்கள், நான் அடிக்கடி சொல்வது போல் 15-20 ஆண்டுகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் 15-20 ஆண்டுகளுக்கு யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காது, 118 சீட்டு கிடைக்காது. விஜயோட வருகை என்பது நமக்கு உணர்த்தக்கூடிய முதல் பாடம் என்னவென்றால், கூட்டணி அரசு கொலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு என்கின்ற புதிய அரசியல் யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்து விட்டது. அடுத்த 15-20 ஆண்டுகளுக்குள் அது அங்கேயே தான் நீடிக்கும் என்று நான் கருதுகிறேன். இனிமேல் யார் கவர்மெண்ட் அமைச்சாலுமே கூட்டணி கொலிஷன் கவர்மெண்ட் தான். தனியாக 118 வரும் ஆண்டுகளில் என்னுடைய கணிப்பு 3-4 தேர்தல்களுக்கு, குறைஞ்சது 2 தேர்தல் கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஃப்ராக்மெண்டடாக அப்படி ஆகுது. ஏடிஎம்கேவும் மொத்தமாக அழியாது, சிலர் நினைப்பது போல் அல்லது சிலர் விரும்புவது போல். அவங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு 15-16% ஓட்டு கூட இருக்கலாம், ஒரு தேவகோடா கட்சி மாதிரி எது இருக்கும். டிஎம்கே இட்ஸ் அ சாலிட் பார்ட்டி, எவ்வளோ போனாலும் அவங்களுக்கு அந்த 22-24% இருக்கும். விஜய் இப்போ இருக்க 35 வந்து குறைஞ்சாலும் ஒரு 30 அல்லது அரௌண்ட் 27-28 இருக்கும். அண்ணாமலை இவங்க எல்லாருக்கிட்ட எடுக்கும்போது ஒரு பிகின்ஸ் வித் 10-12%. அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ப்ரிசைஸ்லி இதை தான் பிஜேபி விரும்பிச்சு, அது நடக்குது. ஆனால் மக்கள் வந்து பரவலாக எல்லாரையும் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு சிலர் மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க, ஒரு 2 பார்ட்டியை மட்டும்தான் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க, இவங்க இல்லைனா அவங்க இவங்க இல்லைனா அவங்க அப்படின்னு. ஆனால் இப்போ பரவலாக வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரையும் வரவேற்கிறாங்களா? இல்லை, அது அப்படிலாம் இப்போ சொல்ல முடியாது. இப்போ தானே ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது, அது நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ அண்ணாமலையோட வருகையை பற்றி என்னோட அசம்ஷனை நான் சொல்கிறேன். ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குது இல்லை? இது அதை தாங்க நான் சொல்ல வரேன். அந்த நம்பிக்கையை கொடுக்கும்போது எக்ஸிஸ்டிங்காக பழைய பார்ட்டிஸ்லேருந்து தாவேக்காக்கு போனவன், போகாமல் திமுக அதிமுகவில் இருக்கவன்லாம் அங்கே நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் எல்லாரையும் ஆதரிக்கிறாங்கன்னு நம்ம வந்து அதுதான், அது எல்லாரையும் ஆதரிக்கிறாங்கன்னா வந்து யாருக்கும் முழு மெஜாரிட்டி கொடுக்க தயாராக இல்லை. அப்படி தான் போகுது. கலைஞர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடந்திருக்க வேண்டியது 21 ஸ்டாலின் எப்படியோ வந்ததால் தள்ளி போச்சு. ஜெயலலிதா கருணாநிதி டெத்துக்கு பிறகு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து மல்டிபோலராக மாறிடுச்சு. அது ஏதோ எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை உள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதால் வந்த வேணா அது. டிடிவியை உள்ளே சேர்த்து தான் 23 சீட் வந்திருக்கும் அவங்களுக்கு, அதையும் கெடுத்தாங்க அவங்க வந்து. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து எல்லாரையும் வரவேற்கிறாங்களான்னு கேட்குறீங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, இங்கே எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன். உங்களுக்கு நடுப்புற கவுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து திமுக அதால் கண்டிப்பாக லாபம் இருக்காது, விஜய்க்கு லாபம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தலில் அதிகமான இடங்கள் அதிமுகவுடைய இடங்கள் தான் பறிபோயிருக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர்களை போட்டு அதிமுக திரும்ப ஒரு 3வது இடத்துக்கு போகும்பொழுது வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னும் கட்சியிலேருந்து உடஞ்சிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ ஒரு 6 சீட்டில் 3 சீட்டு ஜெயிச்சா கூட ஒரு உயிர் வரும். பலம் இருக்கா சார்? இன்னும் பவர் இருக்கா? மக்கள் நம்பிக்கை வச்சிருப்பாங்க எடப்பாடி? இல்லைங்க, இப்போ 6 சீட்டு, இப்போதைக்கு 6 சீட்டு, நாளைக்கு என்ன 2 பேர் 3 பேர் வருவான்றாங்க தெரியல. இப்போ இருக்கிறத வச்சே பேசுவோம். 6 சீட்டுக்கு பை எலெக்ஷன் நடக்குதுன்னா குறைஞ்சது ஒரு 6 சீட்டும் தாவேக்கா ஜெயிக்கணும், அட்லீஸ்ட் 5ஆவது ஜெயிக்கணும். அப்போ தான் விஜய்க்கு வந்து உங்களுக்கு அந்த மவுஸ் குறையாமல் இருக்கும். ஒருவேளை 3-3 வந்தால் கூட விஜய் இஸ் வல்னரபிள். 4-2 வந்தனா கதை கந்தல். உங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம மக்களை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா இப்படி கூட நினைக்கலாம்ல, இது திணிக்கப்பட்ட தேர்தல் தானே, சரி ரிசைன் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, கொஸ்டின் பண்ண முடியாது. பட் இப்போ தானே தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டால் மறுபடியும் வந்து ஏன் நிற்கிறேன்னு கேட்கலாம், அந்த கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்றது, மக்களே இறுதி எஜமானர்கள். 6 சீட்டும் தாவேக்கா ஜெயிச்சிச்சுன்னா மாறுது, களம் மாறுது, சந்தேகமே இல்லை. ஃபர்தர் ரெசிக்னேஷன்ஸ் ஏடிஎம்கே வரும். ஒரு 3-3ன்ற மாதிரி வந்ததுன்னா ஒரு மாதிரி 2 பேருமே செட்டில் ஆகி கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. 2-4 தாவேக்கா 2 மற்றவங்களுக்கு 4ன்னா விஜய் வில் பி இன் ட்ரபிள். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். அதான் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் ஒரு ஆசிட் டெஸ்ட். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல வாய்ப்பை வந்து விஜய் நழுவ விட்டார்னு தான் நான் பார்க்கிறேன். 107 சீட் வந்ததில்லை, அது ஒரு விதத்தில் காட்ஸ் கிரேஸ் என்ன கேட்டிங்கன்னா. ஒரு மக்கள் ஒரு லீஸோட தான் உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையோடு தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது.
முதல்ல போய் அந்த அமமுககாரனை தூக்குனீங்க, அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, கட்சியை உடச்சது எதுவுமே செய்யக்கூடாது. மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். கவர்னர் கூப்பிட போகிறார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக. எங்களோட ப்ளஸ் எங்களோட செயல் திட்டம் இதுதான், ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லையா? நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய மாட்டோம், தேர்தல் வாக்குறுதி அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு செயல் திட்டம். அடுத்த 5 ஆண்டுகளை நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறோம். நாங்கள் யாரையும் பழி வாங்க மாட்டோம், சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடப்போம், மனசாட்சிக்கு உட்பட்டு நடப்போம். தவறு யார் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், எங்கள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும். இதெல்லாம் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். நீங்கள் சட்டமன்றம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். யாருக்காவது இதில் பிடிக்கல, விருப்பம் இல்லை, நாங்கள் தவறு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணி கவர்மெண்ட்டை கவுத்துக்கோங்க. நாங்கள் எதிர்கட்சியாக உட்காருவோம், இல்லை தேர்தலில் சந்திப்போம். ஆனால் ஆள் பிடிக்கிற வேலையில் நாங்கள் இறங்க மாட்டோம். இது மக்களுக்கு நான் கொடுக்குற உறுதிமொழின்னு வெளிப்படையாக ஒரு அறிவிப்பை ஜோசப் விஜய் செஞ்சுட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு மாரல் ஹை கிரவுண்டாக இருக்கும். கவுக்கிறதுக்கு பயப்படுவானுங்க. அதையும் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் 6 மாதம் அந்த கவர்மெண்ட் ஓடி சத்தியமாக ஓடிருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் பயம் பிடிச்சி ஆட்டியிருக்கும். ஏன்னா கோடான கோடி செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பலாயிரம் கோடியை ஒருத்தரும் சிலாயிரம் கோடியை ஒருத்தரும் கவுக்க மாட்டான். 6 மாதமாக வண்டி ஓடும். அந்த 6 மாதத்தில் நீங்கள் செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. அதுக்கு பிறகு கவுக்குறானா கவுத்துட்டு போட்டோம், மக்கள்கிட்ட தான் போக போகிறீங்க. நீங்கள் சொன்ன மாற்று அரசியலுக்கான வாய்ப்பை மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? இந்த 118 கொடுக்காம 107 கொடுத்தது த பியூட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். அது வெர்டிக்ட். ஒரு டெஸ்ட்டை வந்து மக்கள் நேச்சுரலாக கொடுத்தாங்களா? நேச்சுரலாக தான் வந்திருக்குது. அதை நீங்கள் தவறிட்டீங்க. முதல் நாளே ஆளை பிடிச்சிங்க. இன்றைக்கி அப்போ மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி தான் விஜய் மாறிட்டார். இப்போ விஜயபாஸ்கர் வந்து உங்கள் தாவேக்கா கேண்டிடேட்டாக நிற்க போகிறான்றாரு. எப்படி தூய சக்தின்னு சொல்லக்கூடிய தார்மீக தகுதியோ உரிமையோ இனிமேல் உண்டா உங்களுக்கு? எடப்பாடி கவர்மெண்ட்டில் இருக்கும்போதே, மந்திரியாக இருக்கும்போதே அவர் மேலே குட்கா வழக்கில் சிபிஐ வழக்கு போட்டு அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போட்டு அவர் பிவி ரமணான் ஒரு மந்திரி, 2 முன்னாள் டிஜிபிக்கள் டிகே ராஜேந்திரன், ஜார்ஜ், குட்கா என்ன கேஸுங்க அது? சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்தில் குட்கா தூக்கி வந்து காமிச்சார் ஸ்டாலின். ஆமாம். அந்த கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை நீங்கள் எப்படி தாவேக்கா எம்எல்ஏவை கொண்டு வந்து நாளைக்கு அவங்க மந்திரியாக கூட ஆவாங்க? உங்கள் கட்சியில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு இல்லை? நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கனாலே நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறதுக்கான தார்மீக உரிமையை இழந்துடுறீங்க. இது எல்லாத்தையும் தான் மக்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள். மக்கள் என்ன முடிவு பண்ண போகிற இந்த இடைத்தேர்தல்கள் ஆசிட் டெஸ்ட்டுங்க கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை வச்சு ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம்.